ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्य शिरोदिनि वाजिनि विष्णु विलाजिनि जिष्णुनुते भगवति केजिनि कंड कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुते रम्यगवर्धिनि शैलसुते ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் 24/5/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இந்த இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நமக்கு கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற அந்த இறை அருளெல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. ஆசாரசீரராக அதிகாலையிலே எழுந்து நாம் ஸ்நான அனுஷ்டானங்களை செய்து வீட்டிலே சுவாமி அறையிலே சுத்தம் செய்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு விளக்குகள் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து இருக்கின்ற சுவாமி படங்களுக்கெல்லாம் இந்த மலர்களை சாத்தி சில நிமிடங்களிலிருந்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்பு நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்வது. இவ்வாறு நாம் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. பொதுவாக ஒரு குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு நாம் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு நாம் போகக்கூடாது. ஒரு வயதானவர்கள் இருக்கின்ற வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. நோயாளிகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் பார்க்க செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு நாம் செல்லுகின்ற பொழுது தாத்தா வருகிறார், சித்தப்பா சித்தி வாரார்கள், அத்தான் அக்கா வராங்க, மாமா மாமி அத்தை வராங்க, நமக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வருவார்கள் என்று ஆசையாக அந்த குழந்தைகள் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய கையை பார்க்குமாம். அதனால அந்த சிறு பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது ஒன்று நம் ஒரு சாக்லேட்டையாவது கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் மன மகிழ்ச்சி அடைவார்கள். அதே போல் ஒரு வயதானவர்களை பார்க்க செல்லுகின்ற பொழுது இயலாதவர்கள் அவர்களை பார்க்க செல்லும் வெறும் கையோடு போகக்கூடாது. 4 பழத்தையாவது வாங்கி கொண்டு போக வேண்டும். நோயாளிகளை பார்க்க செல்லுகின்ற பொழுதும் ஏதாவது நாம் அவர்களுக்கு வேண்டியவற்றை கொண்டு போகணும். அதே போல் இறைவனை காண செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு நாம் போகக்கூடாது. நம்முடைய வீட்டிலே வளவுக்குள்ளே தோட்டத்திலே மலர்கின்ற மலர்கள் காசு பணம் செலவழித்துத்தான் சாமியை கும்பிடுற அவசியம் கிடையாது. இந்த மலர்களை நாம் பறித்து சென்று தண்ணீரிலே கழுவி மஞ்சள் நீரிலே கழுவி அதை பூஜைக்கு கொண்டு போய் கொடுத்தாலே ஒரு பெரிய சிறப்பு, ஒரு பெரிய தர்மமாகிறது. நமக்கு புண்ணியத்தை நாம் சேர்ப்பது. அவ்வாறு இந்த இறைவனுக்கு அலங்காரத்துக்கு மலர் மாலைகள் கட்டுவதற்கு அர்ச்சனை வழிபாட்டுக்கு இந்த மலர்களை நாம் பறித்து சென்று கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்பு நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்கக்கூடியது. நாம் ஆலயத்துக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது வேறு சிந்தனைகள் இல்லாமல் ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட்டு இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற பொழுது
நாம் நினைப்பது எல்லாம் அவ்வாறே நடக்கக்கூடியதாக இருக்குமா? உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னுமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்து உங்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் நடப்பவையெல்லாமே நல்லதாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த வெள்ளிக்கிழமையில் ஆசார சில ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுகம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருமணம் என்பது ஒரு அழகான வாழ்வு. ஆண்டவருடைய அழைப்பு திருமணத்தின் வழியாக இந்த உலகம் தொடர்ச்சியாக உருவாக்கப்படுகின்றது. இந்த திருமணம் என்பது கடவுள் தொடக்கத்திலேயே படைப்பின் பொழுது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி திருமணத்தை கடவுள் நிறுவினார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் இன்றைய காலப்பகுதியிலே நாங்கள் திருமண வாழ்வு பற்றி பல்வேறு கலாச்சாரங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு சமூகங்கள் பின்னணியிலும் இந்த காலகட்டத்திலே எப்படி இந்த திருமண வாழ்வு மகிழ்வோடு வாழப்படுகின்றது, இது ஒரு அழகான வாழ்வு என்று எத்தனை பேர் சொல்லுவார்கள் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது திருமண வாழ்வினுடைய மேன்மை மதிப்பு, அதனுடைய பெருமதி, அதற்குள்ளே இருக்கின்ற மன நிறைவை எல்லோரும் அனுபவிப்பதில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தற்போதைய ஒரு மனநிலை, இளையவர்கள் திருமணத்தை வாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவதும், இந்த திருமண வாழ்வு என்ற அந்த அமைப்புக்குள்ளே அவர்கள் வராமல் வெளியே இந்த திருமண வாழ்விலே அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதும், அல்லது இந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்ற பொழுது பலருடைய ஆசீர்வாதங்களும் அவர்களுடைய அனுகூலங்களும் அனுசரைகளும் அங்கு இருந்தாலும் சில வேளைகளில் அவர்களுடைய ஒரு திணிக்கின்ற தன்மையும் கட்டாயப்படுத்துகின்ற தன்மையும் சுதந்திரமாக அவர்கள் இந்த திருமண வாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலை இல்லாமையும் காரணங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்வு ஒரு கலை. அதனாலே திருமண வாழ்வை பற்றி இயேசு என்ன கூறுகின்றார் என்று சொன்னால், மோசேயினுடைய சட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இங்கு மனமுறிவு இடம்பெறலாம் என்று அவர்களுடைய ஒழுக்கத்தின் அடிப்படையிலே, அவர்களுடைய இயலாமையினுடைய அடிப்படையிலே. ஆனால் கிறிஸ்து கூறுகின்றார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அதனாலே இந்த திருமண வாழ்வு கடவுளுடைய ஒரு அழைப்பும் ஆசீர்வாதமும் ஆகும். கணவன் மனைவி என்று ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த வாழ்வை உடன்படிக்கை வாழ்வென்று திரு அவை அழைக்கின்றது. கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவு நிலை ஒரு வாக்குறுதி, அதைக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த திருமணத்தினுடைய நற்பயன்களை அடைய முடியும், திருமணத்தினுடைய மகிழ்வையும் நிறைவையும் அடைய முடியும். அதனால இந்த திருமண வாழ்வை பற்றிய தெளிவுகளும், இந்த கணவன் மனைவி என்கின்ற இந்த இருவருக்கிடையிலே இடம்பெற வேண்டிய உறவு நிலையிலே எப்படி இந்த இந்த உறவை நாங்கள் வளர்க்க முடியும், கட்டி எழுப்ப முடியும், அதில் ஏற்படுகின்ற காயங்களை குணப்படுத்த முடியும், அல்லது பிரிவுகளையும் அல்லது பிணக்குகளையும் நாங்கள் தீர்க்க முடியும், எப்படி தொடர்ந்தும் இதை வாழ்க்கை பூராக வாழ முடியும் என்று பலரும் இந்த திருமண வாழ்வில் அவர்கள் வாழ்வதனூடாக அந்த வாழ்வுக்காக தங்களை
விசுவாசத்தின் அடிப்படையிலே அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள்தான் எங்களை இணைக்கின்றார், அவர் இணைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த இணைந்த வாழ்வினாலே எங்களுடைய வாழ்வு நிறைவாக்கப்படுகின்றது என்ற அந்த உயர்வான நோக்கங்களை மீண்டும் மீண்டும் அவர்களுடைய மனங்களிலே வரவழைக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தை பெற்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசீரும் அருளும் வழிநடத்துதலும் உங்களோடு என்றும் இருந்து இந்த திருமணத்தினுடைய மகிழ்வையும் வளமையையும் நீங்கள் அனுபவிக்க இறைவன் அருள் கூறுவாராக. ஆமீன். இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒருபொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து
மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரி மிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்